அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் ஈஸி சமையல் தமிழ். நம்ம சேனலில் முதல் வீடியோவாக பாரம்பரியமான ஒரு ஈஸியான இனிப்பிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம். நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. இப்போ முதலாவதாக அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை சேர்த்துக்கிடுவோம். பாசிப்பருப்பை கருகாத அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்த்து செய்யும்போது இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு அதை அப்படியே ஒரு தனியாக தட்டில் தட்டி ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறி வந்த பாசிப்பருப்பை ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்தளவுக்கு நைஸாக எடுத்து வச்சுக்கிட்டால் போதும். அடுத்ததாக இந்த பவுலில் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கிறோம். இது தேங்காய் துருவலோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு முழு தேங்காய், ஒரு பெரிய தேங்காய் எடுத்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த தேங்காய் துருவல் கப்பில் அளந்தோம் அப்படின்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ துருவின இந்த தேங்காய் துருவலை அப்படியே ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூட ஏற்கனவே அரைச்சி வச்ச பாசிப்பருப்பு தூளையும் இது சேர்த்துக்கிடுவோம். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போது 200 ml தண்ணி சேர்த்து இந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவோம். இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்குருவோம். நெய் நல்லா உருகி வரட்டும். நெய் உருகின உடனே அதில் ஒரு 25 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பை சேர்த்துக்குருவோம். முந்திரி பருப்பு நல்லா கருகாத அளவுக்கு பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்தளவுக்கு லேசாக செவந்து வரும்போதே இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ அந்த மீதம் இருக்கிற நெய்யில் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை அப்படியே முழுமையாக சேர்த்துக்குறோம். ஜாரை எதுவும் கழுவி தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இருக்கிற பேஸ்ட்டை மட்டும் சேர்த்தாலே போதுமானது. இப்போ அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டு இந்த தேங்காய் பேஸ்ட்டை அந்த இருக்கிற நெய்யிலே நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே அந்த தேங்காயில் இருக்கிற ஈரச்சத்தெல்லாம் போய் இந்தளவுக்கு லேசாக ட்ரை ஆகி வந்திருக்கும். இந்த நேரத்தில் இதுக்கு தேவையான இனிப்பு சேர்க்க போகிறோம். இனிப்புக்கு இன்றைக்கி நம்ம நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். அதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கப்பு. இது வெயிட்டில் பார்த்தா ஒரு 250 கிராம் இருக்கும். இப்போ அந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு அந்த தேங்காய் பேஸ்ட்டோட தொடர்ந்து கிண்டி விட ஆரம்பிச்சிடலாம். அந்த நாட்டு சர்க்கரையெல்லாம் நல்லா உருகி அந்த தேங்காய் பேஸ்ட்டோட வேக ஆரம்பிக்கும். விடாமல் நம்ம தொடர்ந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நாட்டு சர்க்கரை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. எல்லாமே மெல்ட் ஆகி அந்த தேங்காயோட ஒன்று சேர்த்து இந்த மாதிரி உருண்டு திரண்டு வந்துக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் இந்த இடத்துல சேர்த்துக்கிறோம். ஏலக்காய் தூள் சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பையும் உள்ளே சேர்த்து விட்டுறலாம். சேர்த்துட்டு திரும்பவும் அப்படியே கிண்டி விட ஆரம்பிச்சிடலாம். அந்த ஏலக்காய் தூள் எல்லாமே சேர்ந்து இன்னும் நல்லா வெந்து வரணும். அது கூட இப்போ மொத்தமாக நமக்கு 8 நிமிஷம் ஆச்சு. இந்த நேரத்தில் கடைசியாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கிறோம். நெய் சேர்த்து திரும்பவும் கிண்டி விட ஆரம்பிச்சிடலாம். கரண்டியை வச்சு இந்த மாதிரி புரட்டி விட்டு கிண்டி விடும்போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு அல்வா பதத்துக்கு இது வரும். இப்போ மொத்தமாக நமக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்குது. இந்தளவுக்கு நமக்கு ஒரு அல்வா பதத்துக்கு இது வந்திருக்கும். இதுதாங்க இதுக்கு சரியான பக்குவம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்படின்னா இது அப்படியே ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த நேரத்துலேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு பாரம்பரியமான அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியான தேங்காய் பால் திரட்டு சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.